வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் வர இருக்கிறது. அந்த புதிய தொடக்கத்தில் புதிய பாதையில் என்ன காத்துட்ருக்கு, என்ன வர இருக்கிறது அப்படிங்கிறதுல குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உள் உணர்வை கேட்டு தேர்ந்தெடுத்து பாருங்கள். எல்லா டைமிங்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஞாபகத்திலும் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் ஒன்று வர இருக்கிறது. என்ன அந்த புதிய தொடக்கம், அந்த புதிய தொடக்கத்தில் என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாசிப்பு பார்க்கலாம். குரூப் 1 பொதுவான வாசிப்பு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்கு வர இருக்கிறது. குரூப் 1 என்ன அந்த புதிய தொடக்கம், அந்த புதிய தொடக்கத்தில் என்ன காத்துக்கிட்டு இருக்கு, என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு புதிய தொடக்கம் குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வர இருக்கிறது. என்ன அந்த புதிய தொடக்கம், என்ன காத்துக்கிட்டு இருக்கு, என்ன வர இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள். அந்த முதல் செய்தி உங்களுக்கு மூவிங் ஆன் ஆப் அப்படிங்கிறது. மூவிங் ஆன் ஆப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதை தான். குறிப்பிட்டவர்கள் ஏதாவது புதிய வாகனங்கள் வாங்க இருக்கிறீங்க, இருக்கிற வாகனத்தையே புதுப்பிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. குறிப்பிட்டவர்களுக்கு ஊர் மாற்றம், இடம் மாற்றங்கள், புதிய வீடு ஏதாவது வாங்க இருக்கிறீங்க, புதிய உத்தியோகம் கூட உங்களுக்கு வர இருக்கிறது. ஆனால் மூவிங் ஆன் ஆப்னா என்ன, முன்னேறி செல், முன்னேறி போ, முன்னோக்கி மட்டும் பாரு, பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காத. இந்த இரண்டாவது செய்தியை பிறகு பார்ப்போம். இந்த மூவிங் ஆன் ஆப் வேறு என்ன செய்திகள் சொல்கிறாங்க. புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுதும், புதிய தொடக்கம்னா என்ன, நான் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறேன், இல்லை நான் இனிமேலுது என்ன ஏதுன்னெலாம் பார்க்க மாட்டேன், என் வாழ்க்கையில் நடந்த எல்லா அனுபவத்தையும் நான் சேகரிச்சுக்கிட்டு என் வாழ்க்கையில் நான் முன்னோக்கி போக போகிறேன், வெற்றி நடை போட போகிறேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்கு வர இருக்கிறது. ஏன் இந்த மூவிங் ஆன் ஆப், இந்த மூவிங் ஆன் ஆப் அப்படின்னு சொல்லும் பொழுது, முன்னுக்கு என்ன இருக்குது அதை பார்த்துட்டு போ, முன்னுக்கு மட்டும் பாரு, பின்னாடிலாம் என்ன இருக்குதுலாம் பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வேறு என்ன செய்திகள், அல்லது இதுலேயே வேறு ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே தான் பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஒரு புதிய பாதை ஒன்று உங்களுக்கு வர இருக்கிறது அப்படிங்கிறதுல மூவிங் ஆன் ஆப் அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எவ்வளவு ஒற்றுமையான ஒரு செய்தி, எவ்வளவு ஒற்றுமை. ஏன்னா மூவிங் ஆன் ஆப்னு சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், குறிப்பிட்டவர்கள் புதிய வாகனம் வாங்குறது, புதிய தொழில், புதிய உத்தியோகம் அல்லது இருக்குது இதெல்லாம், பட் இப்போ நான் இதை புதுப்பிக்க போகிறேன், இது புதுசு படுத்த போகிறேன் அப்படிங்கிறது. குறிப்பிட்டவர்கள் நீங்களே வாழ்க்கையில் முன்னோக்கி போகும் பொழுது, முன்னேறி செல்லும் பொழுது வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சும்மாலாம் தேடி எப்படி வரும், நீங்கள் அதுக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணியிருந்தால் தானே வாய்ப்புகள் வரும். ஸோ அந்த மாதிரி தான், நீங்கள் முயற்சிகள் பண்ணியிருக்கிறீங்க, தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க, அப்ளிகேஷன்ஸ்லாம் எழுதி போட்டிருக்கீங்கன்னா நல்லபடியாக நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. குரூப் 1 ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் பணம் ரீதியாகவும் ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஏதாவது கடன் வாங்க இருக்கிறீங்க, நான் 2-3 இடத்துல கடன் கேட்டேன், எனக்கு கடன் கொடுக்கல, பட் இன்னும் ஒரு கடைசி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறேன், இதை நான் போய் கேட்கலான்னு இருக்கேன், கொடுப்பாங்களான்னு கேள்வி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இரண்டாவது செய்தியும் பார்த்துடலாம், என்ன சொல்கிறாங்க. வைல்டர்னஸ், பாருங்களேன் என்ன ஒரு ஒற்றுமை. மூவிங் ஆன் ஆப்னு சொல்கிற பொழுதும் வைல்டர்னஸ், கிட்டத்தட்ட நம்ம சில நேரத்தில் காணாம போயிடுவோம். ஏன்னா எல்லாமே நம்ம நினச்சதெல்லாம் கிடைக்கிது இல்லையா, நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கை பிறக்கும் பொழுது நமக்கு தலகணம் ஏறாமல் இருக்கணும். தலகணம் ஏறிடுச்சுன்னா எந்த இடத்துல இருக்கோம், யார்கிட்ட என்ன சொல்லணும், யார்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறது ஒரு வழி தவறி போயிடுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள் காணாமல் போகாமல் இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஸோ வைல்டுனஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்க போகிறீங்க. நான் முன்னாடி ரொம்ப ஐடலாக இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியலங்க, ஒரு மாதிரி பாரிங்காக இருக்குது என் லைஃப், பட் இப்பொழுது நீங்கள் பிஸியாக இருக்க போகிற மாதிரியான ஒரு செய்தியையும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், புதிய தொடக்கம் ஒன்று ஆரம்பிக்க வர இருக்கிறது. இதில் வைல்டர்னஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஏன் இந்த வைல்டர்னஸ், அல்லது இந்த வைல்டர்னஸில் வேறு ஏதாவது செய்திகள் மறைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது கேட்குறோம். குரூப் 1 என்ன இது, உங்களுக்கு இரண்டுமே ஏஸ், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
நான் இடையில ஒரு தனிப்பட்ட வாசிப்புகள் கூடிய எப்படி சொல்கிறது, குறிப்பிட்டவர்களுக்கு தனிப்பட்ட வாசிப்பு எடுத்தேன். இந்த தனிப்பட்ட வாசிப்பில் கூட குறிப்பிட்டவர்களுக்கு இதே மாதிரியான செய்திகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இப்போ இந்த பொதுவான வாசிப்பில் கூட இந்த மாதிரி கவுண்டர் பார்ட் செய்திகள், ஏஸ் 2 ஏஸ் வர்றது, 3 ஏஸ் வர்றது, இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா குரு பயிற்சி ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுது குறிப்பிட்ட ராசி லக்னக்காரவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்க இருக்கிறது. ஒன்றுமே புரியல, போரிங்காக இருக்குது, வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேற்றம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்க இருக்குது. ஒரு நல்ல வாய்ப்புகள் வர இருக்கிறது. நிறைய உழைப்பு போடுறேன், அவ்வளோ பிஸியாக இருக்கேன், அங்கீகாரம் பாராட்டு கிடைக்காதவர்களுக்கு பாராட்டுகள் அங்கீகாரங்கள் கிடைக்க இருக்கிறது. இது வரைக்கும் என்னை யாருக்குமே பேசலை, என்னை ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கலையோ என்னமோ நினச்சிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் அதுக்கும் ஒரு தெளிவு பிறக்கும். அப்படிலாம் கிடையாது, நான்லாம் உன்கிட்ட தான் பேசுவேன், நீ எப்படி இருக்கு, அதை மாதிரி பேசாதவர்கள் பேசுறது, நல்ல நட்பு ரீதியாக பழகிறது, இந்த மாதிரியான இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த விஷயங்கள்லாம் விடுவு காலம் பிறக்க இருக்கிறது. குரூப் 1 நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. கடைசியாக குரூப் 1க்கு புதிய தொடக்கம் ஒன்று வர இருக்கிறது. குரூப் 1 கடைசியாக இவர்கள் உங்களுக்கு என்ன அறிவுரைகள் சொல்ல இருக்கிறாங்க பார்க்கலாம். அந்த அறிவுரை உங்களுக்கு ஸ்ட்ரென்த். அதே தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னால் முடியலை, நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன், அப்புறம் அந்த பக்கம் விழுந்துடுறேன், ஒரு பக்கம் நான் விட்டு கொடுத்து போகிறேன், ஒரு பக்கம் எனக்கு அது எனக்கு சாதகமாகவே இல்லை. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நீ பொறுமையாக இருந்ததா, அந்த பொறுமையை கடைசி வரைக்கும் கடைப்பிடித்து போ, ஏன்னா அந்த பொறுமை வீண் போகலை அப்படிங்கிறது. ஏன்னா கண்டிப்பாக புதிய வாய்ப்புகள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புதிய வாய்ப்புகள், புதுப்பித்தல், இட மாற்றங்கள், ஒரு விடுவு காலம் கண்டிப்பாக பிறக்க இருக்கிறது. உங்களோட யாராவது வாக்குவாதத்தில் இறங்குறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவர்கள்கிட்ட கூட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் கொடுத்துருக்குறாங்க. இவர்கள் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். கடைசியாக புதிய ஒரு ஆரம்பம் வர இருக்கிறது குரூப் 1. இந்த தேவதைகள் உங்களுக்கு என்ன செய்திகள் கொடுக்குறாங்க பார்க்கலாம். என்ன தேவதை செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. 20 ஐ எம் ஹார்மோனியஸ். ஹார்மோனியஸ்னா என்ன? இது வரைக்கும் சேராதது சேரும். ஹார்மோனியஸ்னா என்னங்க? தமிழில் நல்லிணக்கம், ஒன்று கூடி வருகிறது. 2னா என்ன? பார்ட்னர்ஷிப், சோல்மேட் கனெக்ஷன். அதை நான் சொன்ன மாதிரி பேசாதவர்கள் பேசுவாங்க, உங்களை சேர்த்துக்காதவர்கள் சேர்த்துப்பாங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் போரிங்காக இருந்தது, இப்போ சேரும் அப்படிங்கிறது தான் ஐ எம் ஹார்மோனியஸ் அப்படிங்கிறது. ஹார்மோனியஸ் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட இருக்கிறது இந்த புதிய தொடக்கத்தில் குரூப் 1க்கு. வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் 1. நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய தொடக்கம் வர இருக்கிறது. குரூப் 2 என்ன வர இருக்கிறது, அந்த புதிய பாதைகள் உங்களுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவான வாசிப்பு ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். குரூப் 2, நான் குரூப் 1ன்னு சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. குரூப் 2 பொதுவான வாசிப்பு, அதுவும் ஞாபகத்தில் இருக்கட்டும். சரி, குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் புதிய பாதை ஒன்று ஆரம்பிக்க இருக்கிறது, தொடங்க இருக்கிறது. குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த புதிய பாதைகள், புதிய ஆரம்பம் ஒன்று தொடங்க இருக்கிறது. என்ன காத்துக்கிட்டு இருக்கு அந்த புதிய தொடக்கத்தில்? புதிய பாதைகள், புதிய ஒன்று ஆரம்பிக்க இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் ஒரு புதிய பாதை ஒன்று ஆரம்பிக்க இருக்கிறது, வர இருக்கிறது. என்ன வருகிறது, என்ன காத்துக்கிட்டு இருக்கு, என்ன தொடங்க இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க குரூப் 2. அந்த முதல் செய்தி உங்களுக்கு பிரைட் ஐடியா. இது வரைக்கும் குரூப் 2 ஒரு மாதிரி மந்த நிலையில் இருந்தீங்கன்னா, மந்த நிலைன்னா என்ன தருமாங்க, ஏந்திரிச்சாலும் டயர்டாக இருக்குது, படுத்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, உட்காந்த இடத்துலையே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க, வேலைக்கு போனால் கூட ஏண்டா வேலைக்கு போகணுங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு மாதிரி மந்த நிலை, சோர்வு. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நபராக இருப்பீங்க. எல்லாத்தையுமே கற்றுக்கணும், சீக்கிரம் கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அது கொஞ்சம் ஆழமாக போய் அதை கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். குரூப் 2 இந்த புதிய பாதைகள் ஏதோ ஒரு ஐடியா உங்களுக்கு தோன்றுகிறது.
அந்த ஐடியா கிடைத்த பிறகு நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அல்லது ஒரு பிரைட் ஐடியா உங்களுக்கு வர இருக்கிறது. இந்த ஐடியா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2. ஸோ குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் புதிய பாதை, புதிய ஆரம்பம் ஒன்று வர இருக்கிறது. குரூப் 2க்கு இங்கே பிரைட் ஐடியா அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. என்ன அந்த பிரைட் ஐடியா, எதற்காக இந்த பிரைட் ஐடியா, அல்லது இந்த பிரைட் ஐடியா அப்படிங்கிற செய்தியில் வேறு ஏதாவது மறைமுகமாக இருக்குதா அப்படிங்கிற கேள்வி. 5 of Swords. எல்லாரும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்களா குரூப் 2? உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா? ஏதாவது பேச போனால் நீ வாய மூடு, நீ ஏன் வந்த, நீ எதுக்கு பேசுகிற, உன்னை நான் பேச வேண்டாம் தானே சொன்னேன், அந்த மாதிரி யாராவது உங்களை கண்டிப்பாக ஒதுக்கி வைத்திருப்பார்கள், சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. பட் இப்பொழுது இதிலிருந்து ஒரு விடுவு காலம் பிறக்கிற மாதிரியான ஒரு செய்தி தான். அப்பா எனக்கு போதும்டாப்பா, இவங்களோட நானே விலகி போய்க்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டவர்கள் விலகி போவீங்க. அல்லது இந்த மாதிரி சண்டை போட்டவர்களோடு நீங்கள் போய் தைரியத்தோடு இப்பொழுது போய் பேசுவீங்க. இது வரைக்கும் அமைதியாக இருந்தவர்கள், அதான் நான் சொன்னேன், அமைதியாக இருந்திருப்பீங்க, சோர்வாக இருந்திருப்பீங்க, அதே இடத்துல இருந்திருப்பீங்க. பட் ஏதோ ஒரு தைரியம், ஒரு ஐடியா உங்களுக்கு பிறந்திருக்கும். ஆனால் இந்த தைரியமும் கூட சொல்லலாம், இதை நீங்கள் சண்டை போட்டவர்களோட போய் நீங்கள் இப்போ போய் மனமிட்டு பேச இருக்கிறீங்க. நான் என்ன ஒரு செய்தி எடுக்க போகிறேன், ஏன் இந்த பிரைட் ஐடியா அப்படிங்கிறது. இது வரைக்கும் உங்களை எதுலேயுமே சேர்த்துக்கல, அதாவது ரொம்ப சண்டைன்னு சொல்லலாம். சேர்த்துக்கிறல அப்படிங்கிறத விட சண்டை, நான் எது பேசினாலும் சண்டை, எது அதே தாங்க. நல்ல ஒரு செய்திங்க, நான் உண்மையில சொல்கிறேன். இது வரைக்கும் சேர்த்துக்கல, அல்லது நீங்களே போய் ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல, ஒன்றும் சேர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்பொழுது கண்டிப்பாக இந்த பிரைட் ஐடியா ஏதோ ஒன்று, எப்படி சொல்கிறது, ரொம்ப இருட்டாக இருந்தது பார்த்தீங்களா, இருட்டாக அப்படியே கிழிஞ்ச துணி, ஒரு மாதிரி இருட்டு, சோகம். இவங்கள பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக, ரொம்ப எப்படி சொல்கிறது தமிழில், நல்லினமாக, அழகாக, வடிவமாக இருக்கக்கூடியது. ஸோ அதான் இந்த இருட்டிலேருந்து இப்பொழுது ஒரு வெளிச்சத்திற்கு வர இருக்கிறீங்க. குரு பயிற்சி ஆரம்பிக்க இருக்கிறது குரூப் 2. இந்த 5வது மாதத்துக்கு பிறகு குறிப்பிட்ட ராசிக்காரவர்களுக்கு, லக்னக்காரவர்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்க இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு செய்தி தான். ஸோ ரொம்ப சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா இப்பொழுது ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்குது. வேர்ல்ட்னா என்ன, இந்த 5 of Swords இரண்டையும் ஒப்பிட்டு காம்பினேஷன் வாசிப்பில் சொல்லும் பொழுது, இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஒத்து போகாதது இப்பொழுது ஒத்து போகும். புதிய ஆரம்பம், புதிய தொடக்கம். குறிப்பிட்டவர்கள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறீங்க. இந்த பயணம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும். ஏதாவது புதுசாக ஒன்று எடுத்து செய்யணும்னு நினைக்கிறீங்க, படிக்கணும், நான் வெளியூருக்கு போய் படிக்க போகிறேன், நான் வெளியூருக்கு வேலை தேடி போக போகிறேன், வெளியூரில் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, விசா அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், க்ரீன் கார்டு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், ஏதோ ஒன்று பிஆர் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். புதிய பாதை ஒன்று. ஸோ அதே மாதிரி பிரைட் ஐடியா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோன்றுறது, அதை நீங்கள் எடுத்து செய்யலாமான்னு கேள்விண்டா கண்டிப்பாக எடுத்து செய்யுங்க. நல்ல பிளானிங் இருக்கணும். வேர்ல்ட்னா சிறப்பான பிளானிங் இருக்கணும், பொறுமை வேணும். அந்த பிளானிங் சிறப்பாக பொறுமையாக கையாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம், வளர்ச்சி, முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். குரூப் 2 இவர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல் அப் ஹில் ஃப்ரம் ஹியர். ஆல் அப் ஹில் ஃப்ரம் ஹியர்லாம் என்ன, இனிமேல் நீ தான் கஷ்டமோ நஷ்டமோ, இன்பமோ துன்பமோ, வரவோ செலவோ, நல்லதோ கெட்டதோ, நீ தான் அந்த சிரமத்தை தூக்கி மேலே கொண்டுட்டு போகணும். அது எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் உனக்கு அந்த பலம் இருக்குது. மேலே கொண்டுட்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வைத்து நிரூபித்து காட்டு அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஏன் குரூப் 2க்கு ஆல் அப் ஹில் ஃப்ரம் ஹியர், இனிமேல் நீ முன்னேறணும். இப்போ நம்ம காடி லைசன்ஸ் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைசன்ஸை வாங்கி பாக்கெட்குள்ளேயே வச்சுக்க முடியும். நம்மளும் கொஞ்சம் வாகனத்தை எடுத்து ஓட்டி பழகி பார்க்கணும். கஷ்டம்தான், பயம்தான், ஆனால் ஓட்டி பழகி பார்க்க டெக்னிக்கலாக நம்மளும் நல்லா வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. சரி, எதனால ஆல் அப் ஹில் ஃப்ரம் ஹியர் அப்படிங்கிறது குரூப் 2க்கு வந்திருக்கு அப்படிங்க, இவங்க வராங்க, நம்ம இவர்களை எடுப்போம். அதே தான் தி எம்ப்ரஸ். ஒரு சில பேருக்கு குழந்தை பிறப்பில் ஏதாவது கஷ்டங்கள், சிரமங்கள் இருந்ததுன்னா நல்ல மருத்துவரை போய் ஆலோசனை செய்யும் பொழுது அந்த மருத்துவர் மூலமாக நல்ல ஒரு அறிவுரையோ ஆலோசனையோ, என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த மருத்துவர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது,
ஒரு நல்ல பதில், ஒரு விடுவு காலம் பிறக்கும். ஏற்கனவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் நல்லபடியாக குழந்தையும் தாயும் சிறப்பாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதோடு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சிரமமான ஒரு ப்ரெக்னன்சியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அது நீங்கள் குழந்தைய பெற்றெடுத்து நீங்களும் பிள்ளையும் ஆரோக்கியமாக அமோகமாக இருப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. குறிப்பிட்டவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களை நோக்கி ஏதாவது, இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்களை தேர்ந்தெடுத்து ஒரு ப்ரொஜெக்டில் லீடாக வைப்பாங்க, அல்லது உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் கொடுக்கப்படுகிறது. அது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் குரூப் 2, ஆனால் அதை நீங்கள் செஞ்சு காட்டிடுவீங்க. அது அந்த இடத்துல நான் வைக்கிறேன் பாரு, வச்சு நான் அந்த முத்து, அந்த 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 வைரத்தை நான் எப்படியாவது நான் கையாழ்ந்துருவேன், அது எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நிரூபித்து காட்டுவீர்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை கொடுத்துருக்குறாங்க. நான் கடைசியாக உங்களுக்கு இன்னும் ஒரு செய்தி, குரூப் 2 ஆல் அப் ஹில் ஃப்ரம் ஹியர் தி எம்ப்ரஸும் வந்திருக்கிறாங்க. வேறு என்ன செய்திகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 அதே தான், ஜஸ்டிஸ். சில விஷயங்கள் உங்களுக்கு நியாயமே இல்லாத விஷயங்கள் இருக்கலாம். இப்பொழுது அதை நியாயப்படுத்தும்படி நீங்கள் நிரூபித்து காட்டுவீர்கள். கோர்ட்டில் இஷ்யூஸ் இருக்கு, லீகல் இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்குன்னா நியாயம்படி கொஞ்சம் சவாலாக இழுபறியாக இருந்திருக்கலாம். அந்த கேசஸ் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு மாதிரி எப்பா போதும், நான் இதில் குறிப்பிட்டவர்கள் சமாதானமாக போவீங்க, விட்டு கொடுத்து போயிடுவீங்க, குறிப்பிட்டவர்கள் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நியாயம் உங்கள் பக்கம்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நியாயம்படி இது உங்களுக்கு அமையணும்னு இருக்குது, ஏதோ ஒன்று அது நல்லபடியாகவே உங்களுக்கு அமையுது. கொஞ்சம் சவால் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நியாயம்படி அது உனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கிது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக இந்த தேவதைகள் உங்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க பார்க்கலாம். குரூப் 2 புதிய பாதை, புதிய தொடக்கம், புதிய ஆரம்பம் ஒன்று வர இருக்கிறது. தேவதைகள் என்ன செய்தி சொல்கிறாங்க பார்க்கலாம். குரூப் 2 777 ஐ ஆம் இன் த ஃப்ளோ. நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், அது முன்னேறி போகணும். எவ்வளவு கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ நல்லதோ கெட்டதோ அதை கொண்டுட்டு போகணும். 777 அப்படின்னாலே ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக சக்தி. அந்த உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் நீங்கள் இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்கன்னா தயவு செய்து போய் குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. ஏதாவது வேண்டுதல்கள் இருக்குது, நான் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் இன்னும் கோயிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து போங்க. ஐ ஆம் இன் த ஃப்ளோ. நீங்கள் இப்போ கரெக்டான பாதையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாதையை நோக்கி சிறப்பாக முன்னேறி செல்லுங்கள். வெற்றிகள் நிச்சயம். குரூப் 2 நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.